பாரத்லா பட்டம் பெற்றவர். பாரதிய தேசத்தினுடைய விடுதலையை தீர்மானிப்பதற்கு ஒரு ஏகாதிபத்தியத்தை அசைத்து பார்க்க அகிம்சை ஆயுதமாக ஏந்தியவர். 700 பேர் சமைக்கிற சமையல் கூடத்தில் இருந்து கொண்டு காய்கறிகளை நறுக்குகிறார், பாத்திரங்களை துலக்குகிறார், பெருக்கி கூட்டுகிறார், அந்த இடங்களை சுத்தம் செய்கிறார். ஒரு பணியாளனாக அவர் மாய்ந்து மாய்ந்து வேலை பார்க்கிறார். வாவேசு ஐயர் வெளியே போயிருந்தார். அங்கிருந்த அந்த டாக்டருக்கு அவர் காந்தியடிகளுக்கு விவரம் தெரியாது. வாவேசு ஐயர் அந்த சமைக்கிற இடத்துக்கு வருகிறார். கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற காந்தியை பார்த்த மாத்திரத்தில் அதிர்ச்சி அடைந்து அலறுகிறார். உங்களை யார் இந்த வேலையை செய்ய சொன்னது என்று கேட்டபொழுது, இந்த பணி எனக்கு தித்திப்பானது, இதை செய்வதற்கு தான் என்னுடைய மனம் விரும்புகிறது, இதற்கு பெயர்தான் கர்மயோகம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தேசத்தினுடைய விடுதலையை தீர்மானித்தவர். ஒரு குடியானவனை போல, ஒரு கூலிக்காரனை போல லண்டனில் வேலை செய்தார். அவர் வாசித்த வார் அண்ட் பீஸ், போரும் சமாதானம், அன்னகரி நாவல், கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கிற அண்டர்ஸ் லாஸ்ட் ஒரு மகாத்மா காந்தியை உலகத்திற்கு தந்தது. என் பெருமைக்குரியவர்களே, அமெரிக்கா விடுதலை பெறுவதற்கு வாஷிங்டன் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. அன்றைக்கு அமெரிக்க திருவிடத்தில் இருந்த யாரும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்த அமெரிக்கா விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் தாமஸ் பெயின் என்பவர் 47 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் காமன் சென்ஸ். 47 பக்கங்கள், 47 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை அவர் எழுதி முடித்தார். காலனி ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற கனல் அமெரிக்க குடிமக்களுடைய நெஞ்சில் அனலாக எரிந்து கொண்டிருந்தது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சமரம் புரிவதற்கும் சண்டையிடுவதற்கும் வாழ் தூக்குவதற்கும் துப்பாக்கி ஏற்றுவதற்கும் அமெரிக்கர்கள் தயாரானார்கள். ஒரு புத்தகம் தான் அந்த அதிசயத்தை நிகழ்த்தியது. அந்த புத்தகத்தினுடைய பெயர் காமன் சென்ஸ். எழுதியவர் பெயர் தாமஸ் பெயின். அந்த தாமஸ் பெயின் எழுதிய எழுத்தின் விளைவாகத்தான் அமெரிக்காவில் அன்னைக்கு உள்நாட்டு கலகமும் போரும் வெடித்து சிதறியது. வாசித்தான். அவன் மண்குடிசையில் பிறந்தவர். ஒரு மரங்களால் வேயப்பட்ட சுவர்தான். அவன் ஏதுமற்ற ஏழை. குப்பைகள் குவிந்து கிடக்கின்ற குப்பை வீட்டில் பழைய காகிதங்களை பொறுக்குவார். அந்த காகிதங்களை சேகரித்து பழைய காகிதங்கள் வாங்குகிற கடைக்கு அவன் விற்க கொண்டு செல்வான். அப்படி விற்க கொண்டு சென்ற அன்று அவன் காகிதத்தை விற்றுவிட்டு ஒரு மாலை பத்திரிகை வாங்கி படிக்கிறான். வாசிக்கிற பழக்கத்திலிருந்து நாம் அந்நியமாகி வருகிறோம். கணினி மயமாக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஆண்ட்ராய்டு போன் கையில் வந்துவிட்டது என்கிற நிலையில் இனி வாசிக்க வேண்டாம் என்ற இளைய தலைமுறை முடிவெடுத்து இன்றைக்கு பல நாட்கள் ஆகிவிட்டன. இந்த நாட்டில் நடைபெறுகிற கொலைக்கும் கொள்ளைக்கும் அநியாயங்களுக்கும் அற்பத்தனங்களுக்கும் ஒரு கைபேசி கருவியை இன்னைக்கு காரணமாக இருக்கிறது. அந்த கைபேசிக்கு
இப்படி அநியாயங்கள் இந்த நாட்டில் நடைபெறார். ஒரு மண்குடிசையில் பிறந்தவர், மரத்தால் வேயப்பட்ட ஒரு வீட்டில் குடியிருக்கிறவர், குப்பை மேடுகளில் சிந்தி கிடக்கக்கூடிய காகிதங்களை பொறுக்கி விற்று கால்வயிற்றை நிரப்பிக் கொள்கிற ஒரு ஏழை அன்றைக்கு ஒரு மாலை ஒரு செய்தித்தாளை வாங்கி படிக்கிறான். அவன் படிக்கிறான், அவனுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. அந்த செய்தித்தாளில் ஒரு புகைப்படம், அதற்கு கீழே செய்தி, ஒரு கருப்பு நிறம் உள்ள நீக்ரோ, அவனை ஒரு வெள்ளை நிறத்திமிர் பிடித்தவன் எட்டி உதைக்கிறான். அந்த நீக்ரோ நிலை குறைந்து கீழே சாய்கிறான். தன்னை சுதாகரித்துக் கொண்டவன் எழுந்தான். எழுந்துவிட்டு வெள்ளைக்காரனிடத்தில் கேட்டான், நீ ஏன் என்னை உதைத்தாய்? நீ உதைத்தது எனக்கு வலிக்கவில்லை, நீ ஏன் என்னை உதைத்தாய் என்று கேட்டான். அப்போது இந்த வெள்ளைக்காரன் நிறத்திமிரில் அகந்தையின் உச்சியில் நின்று கொண்டு சொன்னான், நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுதுதான் இந்த கருப்பு நீக்ரோ சொன்னான், அப்படியா, நீங்கள் உதைப்பதற்காகத்தான் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? நீ உதைத்தது எனக்கு வலிக்கவில்லை, நீ உரைத்தது எனக்கு வலிக்கிறது என்று நீதிமன்றத்தினுடைய கதவை போய் தட்டினான். ஒரு வெள்ளைக்காரன் ஆதிக்க உரி என்று தன்னை கருதி கொண்டிருக்கிறவன் என்னை எட்டி உதைத்தான். ஏனென்று கேட்டதற்கு, நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஆணவத்தோடு பதில் சொன்னான் என்று நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துவிட்டு அந்த வழக்கை விசாரிப்பதற்கு அவர் நீதிபதியிடத்தில் கேட்டுக்கொண்டார். நீதிமன்றம் நித்தமும் கூடுகிறது, வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன. இந்த கருப்பு நீக்குறவனுடைய மனு கண்டுகொள்ளப்படவில்லை. தேடுவார் இல்லாத திரவியமாக, ஆடுவார் இல்லாத அரங்கமாக, பாடுவார் இல்லாத பாடலாக அவனுடைய மனு நீதிமன்றத்தில் கிடப்பில் கிடக்கிறது. ஒரு நாள் நீதிமன்றத்திற்கு வந்தான் அந்த பாதிக்கப்பட்ட நீக்ரோ. எனக்கு பிறகு மனு செய்தவர்களுடைய மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டன. ஆனால் என்னுடைய மனு இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. மை லார்ட், எனக்கு எப்போது நீதி தருவீர்கள் என்று அவர் கண்ணீர் மல்க கேட்டார். அந்த நீதிபதி சொன்னார், இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. உதைத்தவன் பரவாயில்லை, நீதிமன்றமே என்னை நிராகரிக்கிறது என்று நெஞ்சு உடைந்து அவன் அமெரிக்காவின் மீதில் அழுது கொண்டே போகிறான், கண்களை கசக்குகிறான். அதை ஒரு படம் எடுத்து ஒரு மாலை பத்திரிகை செய்தியாக போட்டார்கள். அதை படிக்கிறான். குப்பை மேடுகளில் காகிதத்தை பொறுக்கி வாழ்ந்த அந்த வாலிபன் படித்துவிட்டு அந்த நிமிடத்தில் சொன்னான், ஓ மை காட், if I got a chance, I will hit it at hand. ஓ கடவுளே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சொல்லிவிட்டு அந்த கவன் பயணத்தை தொடர்கிறான். பானை நீதிமன்றமே இதை செய்யலாமா? பானைக்கே பசிக்கலாமா? விசிறிக்கே வியர்க்கலாமா? வேர் விழுதில் வெந்நீரை ஊற்றலாமா? நகத்தை செதுக்கி அழுக்கை அகற்ற வேண்டிய கத்திரிக்கோள் விரலை வெட்டி வேடிக்கை பார்க்கலாமா? மலரை எடுத்து மாலை எடுக்க வேண்டியவர்கள் இதழை கிழித்து சிதைத்து சின்னப்படுத்தலாமா? ஆடுகளை காக்க வேண்டிய ஆடவர்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களிடத்தில் ஒப்படைக்கலாமா? தாய்ப்பாலை நஞ்சாகலாமா? காற்றாடியை கத்தியாகலாமா என்று தாங்கிக் கொள்ளவனாக அந்த அழுது கொண்டு போகிற நீக்ரோவுக்காக இந்த கொடுமைக்கு ஒரு முடிவு காண்பேன் என்று சூழ வைத்து அதற்கு பிறகு பட்டம் பெற்று
17 முறை களம் கண்டு 17 முறை விழுந்து 18வது முறை எழுந்து அந்த அமெரிக்க திருவிடத்தில் வெள்ளை மாளிகையில் போய் உட்கார்ந்தான். அவனுடைய பேர் தான் ஆபிரகாம் லிங்கன். வாசித்ததனால் இந்த வரலாற்று அதிசயம் நடந்தது. இன்றைக்கு நாம் வாசிக்க தயங்குகிறோம். கல்லூரி முதல்வர் இங்கே வந்திருக்கிறார். மாணவர்களை புத்தகம் கொண்டு வருவதில்லை கல்லூரிக்கு. ஒரு மாணவனிடத்தில் கேட்டேன், ஏன் புத்தகம் கொண்டு போகவில்லையா என்று. எங்களுக்கும் சேர்க்கைகள் ஆசிரியர் கொண்டு வருவார் என்று பதில் சொன்னார். ஒரு வாசிக்காத தலைமுறை, ஒரு யோசிக்காத தலைமுறை ஒரு சமூகத்தில் அரும்புவது மிகப்பெரிய ஆபத்தாகும். அவருக்கு சின்ன வயசிலேயே செய்திகளை நாம் சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். வாழ்க்கை முறையில் பல திருப்பங்களையும் விருப்பங்களையும் அவனுக்குள்ளே புகுத்துவதற்கு இந்த புத்தக திருவிழாக்கள் பயன்பட வேண்டும். கூடினோம், கலைந்தோம், கொஞ்சம் புத்தகங்கள் வாங்கினோம் என்பது புத்தக திருவிழாவினுடைய நோக்கம் அல்ல. வாசித்துக் கொண்டு இருந்தவர்கள் தான் வரலாறு படைத்திருக்கிறார். அன்றைக்கு ஒருவன் இருந்தான், பிரெஞ்சு நாட்டில் 14ஆம் லூயி. வரிக்கு மேல் வரி போட்டான், மக்களை வஞ்சித்தான். முடிசூட்டிய மக்களை சிலுவையில் அறைந்தான், அவர்களுக்கு சிரமத்தை பரிசாக கொடுத்தான். அவனை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த போனபார்ட் நெப்போலியனை படித்த அவன் 14ஆம் லூயி அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை கட்டவிழ்த்தான். அவனை ஏன் என்று கேட்பதற்கு எல்லோரும் அஞ்சிய காலகட்டத்தில் அவனுக்காக பிரெஞ்சு நாட்டில் ஒருவர் எழுதினான். அவனுடைய பெயர் ரூசோ. அந்த ரூசோ எழுதிய சோசியல் கான்டாக்ட், சமுதாய ஒப்பந்தம், பிரெஞ்சு நாட்டில் ஒரு புரட்சியை சூழ்கொள்வதற்கு அந்த புத்தகம் உதவியது. அவரோடு கைகோர்த்துக் கொண்டு களமாடினார்கள் வால்டேர், மாண்டெஸ்கியூ. 3 பேரும் எழுதிய எழுத்தில் நாம் அடிமைப்பட்டிருப்பதும் என்பதை உணர்ந்து கொண்ட மக்கள் அந்த லூயினுடைய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போர்க்கொடி தூக்கிறார்கள். போர்க்கொடி தூக்கியதனுடைய விளைவு அப்பாவிகளை, நிரபராதிகளை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்களே, அந்த பாஸ்டில் சிறைச்சாலை உடைத்து நொறுக்கப்பட்டது. ஆகவே ரூசோவை வாசித்தவர்கள், வால்டேரை வாசித்தவர்கள், மாண்டெஸ்கியூவை வாசித்தவர்கள் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அன்றைக்கு வித்தாக விழுந்தார்கள், விதையாக இருந்தார்கள். ஆகவே வாசிக்கிற ஒரு தலைமுறையை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வாசிப்பு இயக்கம் ஒன்றே உருவாக்கி இருக்கிறது. வாசிப்பதை இயக்கமாக ஆக்குகிற அரசினுடைய முயற்சிக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு காலையில் செய்தித்தாளை யாரும் படிப்பதில்லை. செய்தித்தாளை படித்துத்தான் என்னுடைய பயணத்தையும் என்னுடைய பணியையும் நான் தொடர்வேன். இன்றைக்கு வாசிக்கிற கலாச்சாரம் அருகி போனதனுடைய விளைவு இந்தியாவுடைய விடுதலைக்கு பங்களிப்பு செய்த தினமணி 7 காலையில் கண்விழித்தவுடன் கடைவீதிக்கு தினமணியை கேட்டால் இல்லை என்கிறார். ஒரு 100 ஆண்டு கண்ட ஒரு பத்திரிகை தினமணி இன்றைக்கு கடைகளில் கிடைக்கவில்லை. சரி, தமிழ் இந்து திசை தாக்கங்கள் என்று கேட்டால் எல்லா கடையிலும் அது இருப்பதில்லை. ஒரு செய்தித்தாள் படித்து இந்த உலகத்தை உணர்ந்து கொள்ளலாம் என்று பார்த்தால்
இருக்கிற பத்திரிகைகளை வாங்கி படிப்பதற்கு எனக்கே மனமில்லை. கிளவி மோதி தாதி பலி என்று செய்தி போடுகிற பத்திரிகைகளை மக்கள் வாங்கி படிக்கிறார்களே தவிர சிந்தனைகளை விருந்தாக்கக்கூடிய செய்தி ஊடகங்களை செய்திகளை தருகிற பத்திரிகைகளை மக்கள் படிப்பதில்லை. நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் அன்றைக்கு ஆனந்த விகடன் வியாழக்கிழமை எப்பொழுது வரும் என்று காத்து நின்று நான் வாங்கியவன். அன்றைக்கு மஞ்சரி என்று ஒரு ஏடு வந்தது. கோவையிலிருந்து கலை கதிர் என்று ஒரு அறிவியல் இதழ் வந்தது. கோமல் சுவாமிநாதனுடைய சுபமங்களா வந்தது. அருணாசலம் அப்பாவுடைய நந்தன் வந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இலக்கிய இதழ்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிச்சம் இருப்பது இன்றைக்கு காலச்சுவடும் இனிய உதயமும் தான். எந்த கடையிலும் அது கிடைப்பதில்லை. இந்த சோகத்தை யாரிடத்தில் போய் சொல்லி அழுவதற்கு? ஒரு திங்கள் பிறந்தால் காலச்சுவடுக்கு சந்தா கட்டி இருக்கிற நாம், இனிய உதயத்திற்கு சந்தா கட்டி இருக்கிற நாம், உயிர்மைக்கு சந்தா கட்டி இருக்கிற நாம், ஒரு நாள் தாமதமாக வந்தாலே எதையோ இழந்த சோகத்தில் நான் சிக்கிவிடுகிறேன். இந்த அறிவு பசி நம் அனைவருக்கும் வந்தாக வேண்டும். ஒரு செய்தி போதும் ஒரு மனிதனை மாற்றுவது. இன்றைக்கு உலகம் சண்டைகளாலும் சமர்களாலும் இன்னைக்கு ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறது. அந்த சண்டைக்கு என்ன காரணம் என்று நான் பேச ஆரம்பித்தால் அது அரசியல் ஆகிவிடும் என்கிற காரணத்தினால் தவிர்த்து விடுகிறது. நல்ல இயல்புகளை புத்தகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அன்றைக்கு போலந்து நாட்டில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் சாமுவேல் ஷபீரா 70 வயது நிரம்பிய ஒருவர். அவர் பிறந்த ஊர் போல்ஸ்விக். அவர் காலையில் எழுந்து வாக்கிங் போவார். வாக்கிங் போகிற பொழுது எதிரில் வருவது யாராக இருந்தால், அவருக்கு ஆகாதவர் என்று கருதப்பட்டவராக இருந்தாலும் குட் மார்னிங் என்று சொல்லுவார், உறக்க சொல்லுவார். எதிரில் வருகிறவர் திருப்பி குட் மார்னிங் சொல்லுகிறாரா இல்லையா என்று எதிர்பார்ப்பதில்லை. வழி நெடுக ஒரு 3 வயது குழந்தையை, முத்து போல் தோற்றமளிக்கிற குழந்தையை பார்த்தால் குட் மார்னிங் பேபி என்பார் சாமுவேல் ஷபீரா. இப்படி சொல்லிக்கொண்டு அவர் நடந்து போய்கொண்டே இருப்பார். ஒரு மிகப்பெரிய மைதானம். அந்த மைதானத்தில் ஒரு நந்தவனம். அந்த நந்தவனத்தில் நடப்பட்டிருக்கிற மலர் செடிகளுக்கு ஒருவர் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருப்பார். அவருடைய பேர் மில்லர். அந்த மில்லரை பார்த்த உடனே அவன் குட் மார்னிங் மில்லர் என்று சொல்வான். அவன் மலர் செடிக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறவன் குட் மார்னிங் சாமுவேல் என்று பதில் சொல்ல மாட்டான். ஒரு புன்னகையை கூட உதிர்க்க மாட்டான். இவன் சொன்ன குட் மார்னிங்கை அவன் காது கொடுத்து கேட்டதாகவே காட்டிக்கொள்ள மாட்டான். ஆனாலும் தினசரி நடப்பான். இல்லருக்கு சாமுவேல் ஷபீரா குட் மார்னிங் சொல்லுவான். அவன் திருப்பி சொல்ல மாட்டான். காலத்தோல் இருக்கிறது. இந்த போலந்து நாட்டினுடைய போல்ஸ்விக் கிராமத்தை ஹிட்லரின் பெரும்படை ஆக்கிரமிக்கிறது. அந்த போல்ஸ்விக் கிராமத்தில் இருந்த மக்களை அள்ளிக்கொண்டு போகிறார்கள். 40 லட்சம் யூதர்களை ஆஷன் வைசியம் என்கிற திறந்தவெளி சிறைச்சாலையில் கொன்று முடித்த கொடூரமானவன் ஹிட்லர். I am the mighty state. நானே அரசு, நானே எல்லாம் என்று சொல்றேன். ஹிட்லர் சொன்னாலே வெடிக்குது பாருங்க.
the judges are my advocates. எல்லா நீதிபதிகளும் என் வழக்கறிஞர்கள் என்று சொன்னவரே இல்லை. 40 லட்சம் யூதர்களை ஆஷர் வைசியம் என்கிற விஷமாய் கொடுத்து திறந்தவெளி சிறைச்சாலையை கொன்று முடித்த கொடூரமானவரே இல்லை. ஹிட்லருடைய பெரும் படை அந்த போல்ஸ்விக் கிராமத்துக்கு உள்ளே புகுந்து நந்தவனத்துக்குள் நாய் நுழைந்தது மாதிரி, கரும்பு கொல்லைக்குள் காட்டெருமை நுழைந்தது மாதிரி, போல்ஸ்விக் என்கிற சின்னஞ்சிறிய கிராமத்தில் இருந்த எல்லா யூதர்களையும் அள்ளி கொண்டு அந்த திறந்தவெளி சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றார்கள். அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களில் தினசரி காலை வணக்கம் குட் மார்னிங் சொன்ன ஷியாமல் ஷமீராவும் ஒருவர். இதுபோல் ஒரு மேடை, அந்த மேடையில் ஒரு மிலிட்டரி கமாண்டர், ஒரு ராணுவ அதிகாரி இருப்பார். போலிஸ்விக் கிராமத்தில் கைது செய்யப்பட்டவர்களை வரிசையாக வர சொன்னார்கள். அந்த கமாண்டர் இவனை விட்டுவிடு என்பார். இவன் நாஞ்சில் சம்பத், நன்றாக தமிழ் பேசுவார், கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கட்டும் என்று அனுமதிப்பார். ஒரு வாட்டசாட்டமான இளைஞனை பார்த்தால் கொட்டுகிற ரத்தத்தையும் வீழ்ந்து கிடக்கிற சதைகளை அள்ளிக்கொண்டு போவதற்கு திடகமாத்திரமான இளைஞன் தேவை என்று சொல்லி அவனை விட்டு விடுவான். இவன் சமையலுக்கு உதவுவான் என்று கருதுகிற ஒருவரை விட்டு விடுவான். அந்த ஆஷர் வைசியம் திறந்தவெளி சிறைச்சாலையில் பணியாற்றுவதற்கு தகுதி உள்ளவர்கள் அனைவரையும் அவன் விடுவிப்பான். மற்ற எல்லோரையும் விஷவாயு கொடுத்து கொண்டு விடுவான். அன்றைக்கு அந்த வரிசையில் ஷியாமல் ஷமீரா இருக்கிறார். ஒரு 12 வருடங்கள் குட் மார்னிங் சொன்னவர் இருக்கிறார். அன்றைக்கு மிலிட்டரி கமாண்டர் யார் என்றால், இவன் 12 வருடங்கள் குட் மார்னிங் சொன்ன பொழுது பதில் சொல்லாத ஹிட்லர் தான் இன்றைக்கு கமாண்டர். அவன் ஹிட்லரின் உறவினர். ஹிட்லருக்கு யூதர்களை ஆகாது. ஷியாமல் ஷமீரா வரிசையில் வந்து கொண்டிருக்கிறார். ஷியாமல் ஷமீரா நினைத்துக் கொண்டார், என்னுடைய சாவு இன்றைக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அவர் கருதி கொண்டு அந்த வரிசையில் போகிறார். அந்த மில்லரை பார்த்தவுடனே குட் மார்னிங் மில்லர் என்று அப்போதும் சொன்னார். அப்போது அந்த மில்லர் சொன்னார், இவனை மட்டும் விட்டுவிடு என்றார். 12 ஆண்டு காலம் குட் மார்னிங் சொன்னதனுடைய விளைவு அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆகவே நல்ல இயல்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், உயிரோடு இருக்கலாம். இது வரலாற்றில் நடந்த சம்பவம். இப்படித்தான் வாசிப்பார். இந்த நூல்களை எல்லாம் படித்து ஆய்வு செய்து பதிப்பிப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் பட்டப்பாடு கொஞ்சம் நச்சம் அல்ல. ஓவை சாமிநாத ஐயர் என்று சொல்லுவார். உத்தமதானபுரத்தில் பிறந்தவர். அந்த சாமிநாதருக்கு 5 வயது பிஞ்சாக இருந்த காலகட்டத்தில் அவருடைய தந்தை அவரிடத்தில் கேட்டார், இங்கிலீஷ் படிக்கிறியா தமிழ் படிக்கிறியான்னு கேட்டார். இங்கிலீஷ் படிக்கிறியா சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் படிக்கிறியான்னு அவ அப்பா 5 வயசுல கேட்கிறார். கேட்டுவிட்டவர் சொன்னார், இங்கிலீஷ் படிச்சா இங்க நல்லா இருக்கலாம், சான்ஸ்கிரிட் படிச்சா அங்க நல்லா இருக்கலாம், எது படிக்கிறேன்னு கேட்டார். இந்த 5 வயது சாமிநாதன் பதில் சொன்னான், இங்கிலீஷ் படிச்சா இங்க நல்லா இருக்கலாம், தமிழ் படிச்சா சமஸ்கிருதம் படிச்சா அங்க நல்லா இருக்கலாம்னு சொல்றீங்க, நான் தமிழ் படிக்க போறேன், தமிழ் படிச்சா இங்கேயும் நல்லா இருக்கலாம் அங்கேயும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு 5 வயசுல பதில் சொல்றார். அவர்தான் சாகாவர் என்ற ஏடுகளை எல்லாம் பதிப்பித்தார். வீடு வீடாக ஏறி இறங்கினார். செங்கல்பட்டில் ஒரு வீட்டில் கதவை தட்டி உங்கள் வீட்டில் ஏடு இருக்கிறதா என்று கேட்டார்.
மின்வசதி இல்லாத அந்த காலத்தில் ஊரெல்லாம் நடந்தார். ஆழ்வார் திருநகரி இந்த ஊருக்கு வருகிறார். இன்னைக்கு பேரிடர் பாதித்த ஊர்களில் அந்த ஊர் முக்கியமான ஊர். அவ்வளவு பாதிப்பு ஆழ்வார் திருநகரி. நம்மாழ்வார் திருவதாரம் செய்த திருத்தலம். ஆழ்வார் திருநகரில் ஒரு வீட்டில் போய் பழைய ஏடு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அந்த வீட்டில் இருந்த அம்மா எரிச்சலோடு அந்த வீட்டில் இருந்த பழைய ஏடுகளை தூக்கி வாசலில் தூக்கி எறிந்தார். அந்த ஏடுகளை எல்லாம் படி எடுத்தார், படித்து பார்த்தார். நிலவு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. நீளமான அடைக்குள் உடல் மறைத்து ஒளிமுகத்தை காட்டுகின்ற நிலவின் வெளிச்சத்தில் மின்சாரம் இல்லாத சூழலில் பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிற ஆழ்வார் திருநகரியில் அதை படித்து பார்த்துவிட்டு காணாமல் போன குறிஞ்சிப்பாட்டில் காணாமல் போன 99 மலர்களை இந்த ஏட்டில் இருந்து படித்து பதிவு செய்து அதை தொகுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு நிலவில் மலர்ந்த முல்லை என்று எழுதுகிறார். நிலவு வெளிச்சத்தில் தான் அன்றைக்கு முல்லைப்பாட்டை தொகுத்து தந்தார் ஓ. சாமிநாதையர். இன்றைக்கு ஒரு சங்க இலக்கியத்தை முழுமையாக படித்து ஆய்வு செய்த நான் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், அந்த இலக்கியங்களை மறுவாசிப்பு செய்வதற்கு கூட ஒரு தலைமுறை இந்த மண்ணில் வரவில்லை. நான் கல்லூரி முதல்வரிடத்தில் கேட்டேன், பிஜி தமிழ் இருக்கிறதா உங்கள் கல்லூரியில் என்று கேட்டேன். இல்லை, பிஹெச்டி வரைக்கும் இருக்கிறது என்று முதல்வர் சொன்னார். தமிழ்தான் படிக்க வேண்டும் என்றில்லை, எதை வேண்டுமானாலும் படியுங்கள். படித்தவர்கள் மட்டுமே வரலாற்றில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை விட அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு படிக்கிற தலைமுறை அறிய வருவது என்பது அது பேராபத்தில் கொண்டு போய்விடும். இன்றைக்கு படிப்பதனால் என்ன பலன் என்று கேட்கிற ஒரு தலைமுறை உருவாகி விடுகிறது அல்லவா? இன்றைக்கு கணினிக்கு முன்னால் உட்கார்ந்து வேலை செய்கிற 160% பேருக்கு இன்றைக்கு முதுகுவது. அறிவியல் சாதனங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை, அது உன்னுடைய உயிருக்கே உதவிக்கு என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். பிச்சை புகினும் கற்கை நன்று என்றது தமிழ். அப்படி ஒரு கற்கிற பாரம்பரியம் ஒரு இடைக்காலத்தில் ஏற்பட்ட தேக்கம் 2023 அந்தி பொழுதில் நான்கில் சபத் கவலையோடு பதிவு செய்கிறேன். அது இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனுடைய தாக்கத்தை இல்லாமலாக்குவதற்கு, நூல்களை வாசிக்க வேண்டிய ஊக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு புத்தக திருவிழா பயன்படும். அப்படி பயன்பட்டிருக்கிறது என்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற புத்தக திருவிழாக்கள் இன்றைக்கு சாட்சி. புத்தக திருவிழாக்கள் நடப்பதன் மூலம் ஒரு வாசிப்பு இயக்கம் இன்றைக்கு வலிமை பெறுகிறது. ஒரு நூலை திறக்கிறவர் ஒரு சிறைச்சாலை கதவை மூடுகிறார் என்றார்கள். அப்படி மூடப்பட வேண்டும் சிறைச்சாலைகள். நாடு முழுவதும் அறச்சாலைகள் பெருக வேண்டும். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் நிலை இனி உண்டோ என்று கேட்டார் பாரதி. இன்றைக்கு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. மனிதர் உணவை மனிதர் பறிக்கிறார்கள், மனிதர் உயிரை மனிதனே பறிக்கிறார். காலையில் கண்விழித்து செய்தித்தாளை பார்த்தால், தொலைக்காட்சியை பார்த்தால், மனிதம் இன்றைக்கு மரணப்படுக்கையில் கிடக்கிறது. அறம் உறங்குகிறது.
நம்முடைய மானக்கொடி அரைக்கம்பத்தில் இன்றைக்கு பறக்கிறது. இதை புதுப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற விழாக்கள் அரசு அதிகாரிகளினுடைய காலில் பாலையாக விழுந்து சொல்லுகிறேன், வெற்றி கிடைக்கவில்லை என்று கருதாமல் இந்த வேள்வியை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். இதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். அடுத்த தலைமுறை உங்களை நன்றியோடு நினைவு கூறும். இன்றைக்கு பிளாட்ஃபார்ம் கல்ச்சர், மேடை போட்டு பேசுகின்ற அந்த மேன்மை மிகுந்த கலாச்சாரம் இன்றைக்கு ஊனப்பட்டு விட்டது. லட்சக்கணக்கான மக்கள் சங்கமிக்கின்ற மகாநாடுகளில் பட்டிமங்களில் பேசுவது மட்டுமல்ல, தினத்தந்தியை எட்டி பார்க்காத பாமரர்கள் வாழுகிற ஊரில் பேசுகிறவர் நான் விதவிதமான தலைப்புகளை பட்டிமன்றத்திற்கு கொடுத்து ஒரு பெரும் கூட்டத்தை ஆரவாரத்திற்கு மத்தியில் இந்த பட்டிமன்றத்தை நடத்தி பழக்கப்பட்டவர் தான். இப்பொழுது ஊருக்கு பட்டிமன்றம் நடத்துவதற்கு நீங்கள் சுவாமி ஊர்வலம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு 10 மணிக்கு வந்தால் போதும் என்றார்கள். என்றாலும் கொஞ்சம் முன்கூட்டியே செல்லலாம் என்று 9:30 மணிக்கு சென்றேன். அந்த பட்டிமன்றத்தை நடத்துகிற விழாக்குழுவினுடைய நிர்வாகி என்னிடத்தில் கேட்டார், நீங்கள் தான் பட்டிமன்றம் நடத்த போகிறீர்களா? உங்களுக்கு குழி எங்கே வெட்ட வேண்டும் என்று கேட்டார். என்னடா குழி வெட்ட போறான்னு சொல்றானே அப்படின்னு. இல்ல, நீங்க தானே பட்டிமன்றம் நடத்த போறீங்க, உங்களுக்கு மேடை வைக்கணும் இல்ல, அதுக்கு குழி தோண்டணும்ங்கிறான். நான் இங்க செங்கல்பட்டுல வந்து பார்க்கிறேன். என்னையும் அமைச்சர் பெருமகன் தாம் அன்பரசன் அவர்களை ஒவ்வொரு அரங்கிற்கும் அழைத்து சென்று மிகுந்த ஆர்வத்தோடு பூத்து வருகிற புதிய தலைமுறை கலையில், பண்பாட்டில், ஓவியத்தில், எழுத்தில், வினைத்திற்பத்தில் என்னவெல்லாம் சாகசம் செய்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொன்றாக பார்த்து நானே பூரித்து போனேன். இளைஞர்களை மடைமாற்றி ஆக வேண்டும். நீ பல்கலைக்கழகம் சென்று பட்டம் சென்றதனால் உன்னுடைய ஆய்வு கூடாது. நீ பல்கலைக்கழகத்தில் சென்று ஆய்வு செய்வதனால் உன்னுடைய நரைத்து போன முடி வெளுக்காது. நீ இந்த நாட்டில் முதலில் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையை நேசிக்க வேண்டும். அதற்கு புத்தகங்கள் தான் உனக்கு வழிகாட்டு. இந்த புத்தகங்கள் ஒரு சமூக சூழலை நமக்கு கற்றுத்தரும். சாகா வரம்பற்ற சங்க இலக்கியத்தில் 100 வயது நிரம்பிய ஒரு பெரியவர், 100 வயசு அவருடைய தோல் கொஞ்சம் கூட திரைக்கவில்லை, அவருடைய முடி கொஞ்சம் கூட நரைக்கவில்லை. அவர் நடந்து செல்லுகிற பொழுது ஒரு பட்டாள வீரனுடைய நடையில் நடந்து போகிறார். ஒரு 50 வயது நிரம்பியவர், தோல் திரைத்து போய்விட்டது, முடி கொக்கின் சிறகு போல் வெளுத்து விட்டது, அவருடைய நடை தள்ளாடுகிறது. 50 வயது நிரம்பியவன் அவரிடத்தில் கேட்டான், நான் சின்ன வயதிலிருந்தே உங்களை நான் கண்காணிக்கிறேன், கவனிக்கிறேன், நீங்கள் இளமை குன்றாமல் இருக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று 50 வயது நிரம்பியவர் 100 வயது நிரம்பியவரிடத்தில் கேட்டார். உங்கள் இளமைக்கு என்ன காரணம்? உங்களுக்கு அமெரிக்காவில் இருந்து வயாகரா மாத்திரை ஏதாவது வருகிறதா? நீங்க பழனி சிட்டுக்குருவிலேயும் சாப்பிடுகிறீர்களா? இல்லைன்னா 30+ டேப்லெட் டெய்லி 2 போட்டுக்கிறீங்களா? உங்கள் இளமைக்கு என்ன காரணம் வந்து இந்த 50 வயது கண்ணகனால் 100 வயது நிரம்பி பிசிராந்தையரிடத்தில் கேட்டார். அவர் சொன்னார், என்னுடைய இளமைக்கு வேறொன்றும் காரணமில்லை, யாண்டு பலமாக நரையிலவாகுதல் யாங்காகீரன வினைவிராயின் மாண்டையின் மனைவியோடு மக்களும் திறந்தனர். நான் இவ்வளவு இளமையோடு இருப்பதற்கு காரணம், எனக்கு ஒரு மாட்சிமை பெரிய மனைவி கிடைத்தார். மனைவி கிடைக்கணும், அது கடவுள் தந்த வரம் என்று கண்ணதாசன் எழுதினான். இது ஒரு ஆணாதிக்க சிந்தனை அல்ல. தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்கள். தன்னுடைய பொறுப்பை உணராதவர்கள் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்கள். குற்றாலத்திற்கு குளிக்க சென்றார்கள் கணவன் மனைவி.
4 மணி நேரம் குளித்ததற்கு பிறகும் அவளுக்கு ஆசை திருவில்லை, மீண்டும் குளிக்கிறார். இவன் அலுவல் நிமித்தம் நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கணவன் போய்விட்டார். அவள் குளித்து முடித்து விட்டு குற்றாலநாதனை கும்பிட்டு விட்டு ஒரு குரங்கை 30 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்து விட்டாள். கணவனுக்கு புறா வளர்ப்பது கூட அவர் உடன்பாடு இல்லை. இவள் குரங்கு வாங்கி விட்டு விட்டாள் என்று அவன் தலையில் அடித்துக் கொள்கிறார். ஏன் இங்க வாங்கிட்டு வந்த? எனக்குதான் உனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு அவர் திருப்பி கேட்டார். இல்லை, இது என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டார். நீங்களும் நானும் சாப்பிடுறது அதுவும் சாப்பிடணும். இது எங்க டாய்லெட்டுக்கு போகும்னு கேட்டார். அதுக்கு அவ சொன்னா நம்ம டாய்லெட்லயே அதுவும் போகும்னா. கடைசியில அவன் கேட்டான், இது எங்க தூங்கும்னு கேட்டான். நம்ம பெட்ரூம்லயே அது தூங்கும்னு சொன்னான். இதை எப்படி தாங்கிக்கிறதுன்னு அவன் கேட்டான். அந்தாலதான் அவன் சொன்னான், 25 வருஷமா நான் தாங்கலையா, அதுவும் தாங்கணும். இப்படி இருந்தா குடும்பம் யாண்டு பலவாக நிறையிலவாகுதல் யாக்காட்டீரிடம் நிறுவுகிறாள். மாண்டையின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். மக்கள் அப்படி இருக்கணும். மாவீரன் சத்ரபதி சிவாஜி, சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த சத்ரபதி சிவாஜிக்கும் சதுரங்கத்தை கற்றுக் கொடுத்தது அவருடைய அம்மா. இன்றைக்கு செஸ் விளையாட்டில் உலகத்தை தமிழகத்தின்பால் ஈர்த்தவன் தம்பி ஆனந்த். விருதுகள் அவன் கழுத்தை அலங்கரிக்கின்றன. அவன் எப்பொழுது விமானத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கிறார். அவனை தயார் செய்தவள் அவருடைய அம்மா. சத்ரபதி சிவாஜியோடு சதுரங்கம் விளையாடினாள் அம்மா. விளையாடுகிற பொழுதே ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். நீ வெற்றி பெற்றால் நீ சொல்வதை நான் கேட்பேன், நான் வெற்றி பெற்றால் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்று தந்தை மகனும் ஒரு போட்டியை அறிவித்துக் கொண்டு சதுரங்கம் விளையாடினார்கள். விளையாட்டின் முடிவில் மகன் தோற்றான், தாய் வெற்றி பெற்றாள். மகன் அம்மா என்ன கேட்பாளோ, இப்போதுள்ள அம்மான்னா சூப்பர் சரவணா ஸ்டோருக்கு போன்னு சொல்லிடுவான். மகன் பயந்துட்டு அம்மா என்ன கேட்பாளோன்னு நினைச்சான். அவன் அம்மாட்ட காமிச்சான். அம்மா மகனுக்கு காமிச்சு கொடுத்தார். அதே பார், ஓங்கி உயர்ந்த அந்த மலையை பார், மலைக்கு மேல் எழுந்திருக்கிற கோட்டையை பார். பார்த்தாயா? பார்த்தேன் அம்மா என்றான். இந்த கோட்டை உச்சியில் பறக்கிற கொடி யாருடைய கொடி என்று கேட்டார். மகன் சொன்னான், எதிரியின் கொடி எல்லாம். எண்ணி 24 மணி நேரத்தில் அந்த சிம்மக்காட்டு கோட்டை உன்னுடைய கொடி பறக்க வேண்டும் என்றான். போர் உண்டது. 24 மணி நேரத்தில் எதிரி படையை நிறைகுறையை செய்து சிம்மக்காட்டு கோட்டை சத்ரபதி சிவாஜி தன்னுடைய கொடியை ஏற்றினான். இது ஒரு தாய் செய்த அதிசயம். யான் கண்டனையே என் இளையர். நான் எதை நினைக்கிறேனோ அதை முந்திக் கொண்டு செய்கிற பிள்ளை, குறிப்பிருந்து வேலை பார்க்கிற தொழிலாளி, அல்லவை செய்யாத ஒரு அரசன். அதையும் தாண்டி என்னுடைய இளமைக்கு என்ன காரணம் என்றால், எங்கள் ஊரில் சான்றோர்கள் பலர் வாழ்ந்தார். இப்பொழுது யார் சான்றோர் என்றே தெரியவில்லை. இன்னும் ஒரு 5 வருடம் போனால் அது சான்றோர் என்று ஒரு சாதி இருந்ததாக தமிழர்கள் கருதி கொள்வார்கள். யார் சான்றோர்னே தெரியல.
நிறைய சான்றோர்கள் முன்ஜாமீன் கேட்டு விண்ணப்பிக்கிறார்கள். நிறைய சான்றோர்கள் எங்க ஒரு ஊர்ல இருந்தாங்க, அதனால நான் இவ்வளவு இளமையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதில் சொன்னான். நான் படிக்கிற காலத்துல புத்தக திருவிழா கிடையாது. நான் சென்னைக்கு 1986 இடம்பெயர்ந்தேன். நான் பர்மா பஜாரில் போய் உட்கார்ந்து திருவல்லிக்கேணி வீதியில் மாலை 5 மணிக்கு போய் 10 மணி வரைக்கும் பழைய புத்தகங்களை தேடி நான் சேகரித்த புத்தகங்கள் இன்றைக்கும் என் கையில் பத்திரமாக இருக்கிறது. நான் பெருமைக்குரியவர்களே ஒன்றை சொல்லுகிறேன். நான் மாணவனாக இருந்த பொழுது கல்லூரிகளில் தமிழ் இலக்கிய மேடைகளை அன்றைக்கு ஆட்சி செய்த பெரிய ஆளுமை பேராசிரியர் ஆர் சீனிவாச ராவ், ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர், ஆங்கில பேராசிரியர். என்னுடைய பேராசிரியருக்கு வகுப்படுத்தவர். உயர்வன் உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வன் மகிழ்நலம் அருளினன் எவன் அவன் என்று ஒரு நம்மாழ்வார் பாசுரத்தை சொல்லிவிட்டு ஷேக்ஸ்பியர் டிராமாவிலே ஒரு போயிட்டரை எடுத்து சேர்த்து பேசுவார். அவர் பேச்ச கேட்டுட்டே இருக்கலாம். ஆசிரியர் பேராசிரியரா சீனிவாச ராவ், அவருக்கு சாகித்ய அகாடமி விருது பரிசு கிடைத்தது. அந்த விருது பெற்ற நூலுக்கு பேர் என்ன தெரியுமா? வெள்ளைப்புறா. அந்த நூலை நான் தேடிட்டே இருக்கேன். சென்னைக்கு வந்து தியாகராய நகரில் இருக்கிற எல்லா கடையிலையும் தேடுகிறேன். அந்த புத்தகம் கிடைக்கவே இல்லை. திக்கெல்லாம் விழுகிற திருநெல்வேலி சீமையில் சாலை ஓரத்தில் இருக்கின்ற ஒரு பழைய புத்தக கடையில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற அந்த நூலை நான் வாங்கி இன்னைக்கு படித்தேன், பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறேன். ஆசிரியரான அப்படி பேசுவார். நம்ம ஆளுமையெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு வாரியார் மறைந்து போனார், இன்னொரு வாரியார் இன்னும் பிறக்கவில்லை. ஒரு வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் மறைந்து போனார். ஒரு வாக்கீச கலாநிதி அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை. திருவோடுகளில் தங்கக்காசு வீசினான் கண்ணதாசன். அவன் கண்மூடியதற்கு பிறகு ஒரு கண்ணதாசன் தமிழுக்கு கிடைக்கவில்லை. வார்த்தைகளில் அத்தர் பூசினார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். காலம் அவரை தின்றுவிட்டது. அதற்கு பிறகு நமக்கு ஒரு வார்த்தை சித்தர் கிடைக்கவில்லை. அறிவியலை கொண்டு போய் தமிழோடு குழைத்து அதிசயங்களின் ஆசிரியத்தை நிகழ்த்தினார் சுஜாதா. அவன் சங்க இலக்கியத்தை கூட புறநானூற்றுக்கு கூட உரை எழுதியவர் சுஜாதா. அதற்கு பிறகு நமக்கு அறிவியல் பார்வையோடு தமிழை சொல்லுகிற ஒரு சுஜாதா கிடைக்கவில்லை. ஆழ்வார்களின் அமுத தமிழை பிழிந்து அதை திரைக்காவியத்திற்குள்ளே திணித்த வாலி கண்மூடிவிட்டார். அதற்கு பிறகு நமக்கு ஒரு வாலி கிடைக்கவில்லை. இதையெல்லாம் வாசிப்பது மட்டுமல்ல, அதை அடுத்தவர்களுக்கு கொண்டு கொடுக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன், புரட்சி உதயமாயிற்று. எங்கே? ரஷ்யா. அதற்கு தலைமை தாங்கியவர் one steps enough for me என்று சொல்லி இந்த ஜாரின் பெருப்படை எதிர்ப்பதற்கு வைராக்கியத்தோடு சபதம் ஏற்றவர் மாவீரர் லெனின். அவர் அந்த முடிவை ஏற்றுக்கொள்வதற்கு முகம் தந்தவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அவருடைய பெயர் தான் மேக்சிம் கார்கி. பைபிளை விட, பகவத்கீதையை விட, திருக்குர்ஆனை விட உலகத்தில் அதிக பேர் படித்த புத்தகம் மேக்சிம் கார்கி எழுதிய தாய் என்கிற புத்தகம். நானே என்னுடைய பெயரை மேக்சிம் கார்கி என்ற அரசிதழில் மாற்றி பதிவு செய்யலாமா என்று யோசித்தேன். எனக்கு ஒரு மகன் பிறந்த பொழுது மேக்சிம் கார்கி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்ற ஆசைப்பட்டேன்.
அதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. யார் அனுமதி தர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். என்னுடைய மகள் மதிவதனிக்கு பேரன் பிறந்தான். மேக்சிம் கார்கி என்று அவனுக்கு பேர் வைத்தேன். அவன் கேட்கிறான், மேக்சிம் கார்கி தான் யாருன்னு. இன்னைக்கு அவன் 4வது வகுப்பில் படிக்கிறான். ஒரு புகழ்பெற்ற பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். எல்லா போட்டிகளிலும் அவனை இன்றைக்கு முதல் இடத்தில் பரிசுகளை வாங்கிக் கொண்டு வருகிறான். என் மகளுக்கு இன்னொரு மகன் பிறந்தான். மீண்டும் ஒரு மகன். அவருக்கு நான் லியோ டால்ஸ்டாய் என்று பெயர் வைத்தேன். அவன் இன்றைக்கு வேலூரில் சூரியன் எஃப்எம் நிகழ்ச்சியில் கேள்வி கேட்டவரையே திகைக்க வைக்கிற அளவுக்கு பதில் சொன்னான் என்றால் பெயருக்கு பின்னாலும் ஒரு வரலாறு. இந்த பெயரை வச்சுட்டோம்னா அந்த ஒரு இன்ஸ்பயர், ஒரு தூண்டுதல் நமக்குள்ளேயே வந்துவிடுது. அவர் நிகழ்ச்சிக்கு போயிருந்த தலைமை போட்டு முன்னிலைன்னு ஒரு பெயர் போட்டு அதுல 5008 போட்டு 5008 ஒரு நெல் ரகம் ஆயிற்று. இது ஒரு ஆளுக்கு பேரான கூட்டம் நடத்தின தோழத்தை கேட்டேன். ஆமா, அதான் இருக்காருல உங்க பக்கத்துல, அவர் தான் 5008 சொன்னார். அவரை கூப்பிட்டு ஏன் அவன் இப்படி பேர் வச்சிருக்காங்க அவங்க பெற்றோர்? அப்பொழுது அவர் சொன்னார், காலத்திய பஞ்சகாலத்தில் அதிக மகசூல் தந்த நிலை 5008 தான். எங்க குடும்பம் வறுமையிலிருந்து பிழைப்பதற்கு இந்த 5008 தான் காரணம். அதனால நன்றி உணர்ச்சியோடு எங்க அப்பா எனக்கு 5008 பேர் வச்சுட்டாருன்னு அவன் சொன்னான். இந்த நாட்டில் பேர் வைப்பதற்கு பின்னாலே ஒரு சரித்திரம் இருக்கு. அது வாசித்தாதான் வைக்க முடியும். ஏன் இப்படி பேர் வச்ச அப்படின்னு கேட்கறது மாதிரி பேர் வைக்கணும். இன்னைக்கு தமிழ் பேர் சூட்டுவதற்கு இன்னைக்கு தயங்குகிறோம். பிஐடி நிறுவனங்களினுடைய தாளாளரும் தமிழ் இயக்கத்தினுடைய தலைவரும் 54,000 தமிழ் பெயரை கொண்டு ஒரு தமிழ் புத்தகம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார். பெயரே 54,000 தமிழ் பெயர். நான் காலையில சென்னையில வந்து இறங்கினுடன் என்னை நேசிக்கிற தம்பி அவனுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. பெரிய முருக பக்தன். 2 குழந்தை பிறந்திருக்கு. 2 குழந்தைகளையும் எடுத்துட்டு வந்து என்ன வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு நீங்க பேர் சூட்டணும் அப்படின்னு சொன்னான். முருகன் சம்பந்தமான பேரா இருக்கணும் அப்படின்னு சொன்னான். இப்ப பேர் வைப்பதுல பிரச்சனை இல்லை, அதுல ஃபேன்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம். பேர் தமிழ் பெயரா இருக்கிறது என்பதை விட பரதேசின்னு பேர் வச்சாலும் அது தமிழ் பேரு தான். ஆனால் நவீனமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிற இந்த காலகட்டத்தில் அது முருகன் சம்பந்தப்பட்ட பெயராக இருக்கணும்னு சொன்னால நான் அந்த ஆண் குழந்தை வாங்கி கொண்டு அந்த குழந்தைக்கு மால் மருகன் என்று பெயர் சொல்லி. மால் மருகன் என்றால் கண்ணனுடைய மருமகன் தான் முருகன் அப்படின்னு பொருள்பட அருணகிரிநாதத்திலிருந்து கடன் வாங்கி மால் மருகன் என்று பெயர் சூட்டினேன். பெண் குழந்தையை வாங்கி முத்தம் கொடுத்து விட்டு அவளுக்கு வேல் விழி என்று பெயர் சொல்லி அற்புதமான பெயரெல்லாம் சொல்லிட்டு போறோம். இப்ப பேர் கேட்டா டியூபர்குலோசிஸ் ஆஸ்மா வந்துடணுங்கிற அளவுக்கு பேர் வைக்கலாம். அதை விமர்சிக்க நான் விரும்பல, அது உங்கள் விருப்பம். ஆனால் ஒரு தாய்மொழி கல்வியும் தாய்மொழி பயிற்சி ஒரு தலைமுறைக்கு வருவதற்கு புத்தகங்கள் தான் பாதை போட்டு தருகின்றன. அந்த அறிஞர்களை வரிசைப்படுத்தினால் ஒரு புத்தகம் மாதிரி விரியும். அவ்வளவு செய்தி இருக்கு. படிக்கவே புலவர் பட்டம் கூட பெறலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அரசர் அண்ணாமலை செட்டியார் கிங் தமிழ் இசைக்கு உயிர் இருந்தவர். திருவேற்களம் ஒரு பாடல் திருத்தலத்தில் ஒரு கல்லூரி தொடங்குகிறார். அதற்கு மீனாட்சி கல்லூரின்னு பெயர். அதை பல்கலைக்கழகமாக மாற்றுகிறார். பல்கலைக்கழகமாக மாற்றியதற்கு பிறகு தமிழ் துறை தமிழ் டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டு அதற்கு HOD
யோசிச்சு என்னாச்சு தெரியுமா? யாழ் நூல் எழுதிய யாழ்ப்பாணத்து விமலானந்த அடிகளை தமிழ்துறை தலைவர் ஆக்க வேண்டும் என்று அண்ணாமலை அரசர் முடிவெடுக்கிறார். அவர் இருக்கிறது எங்கே? யாழ்ப்பாணம். விமானத்தில் கொழும்புக்கு பறக்கிறார். விமலானந்தர் வீட்டு கதவை தட்டுகிறார். அங்கே சொன்னார்கள், விமலானந்தர் இங்கே இல்லை, யாழ் நூல் எழுதிய விமலானந்தர் இங்கே இல்லை, அவர் கல்கட்டா ராமகிருஷ்ண மடத்தில் சேவை செய்வதற்கு புறப்பட்டு போய்விட்டார் என்று சொன்ன உடனே கொழும்பில் இருந்து புறப்பட்டு கல்கத்தா போகிறார். கல்கத்தா மடத்தினுடைய நிர்வாகி வணங்கி போய் ஒரு அரசர் அவங்களுக்கு தெரியாது. விமலானந்தரை பார்க்கணும், அவர் அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன். நான் எதுக்குன்னு கேட்டாங்க. நான் தொடங்கி இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியினுடைய தமிழ் ஹெச்ஓடி அவரை நியமிக்கலான்னு திட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால, அவர் இங்கே பணியாற்றவில்லை, பக்கத்தில் இருக்கிற பேரூர் ராமகிருஷ்ணா மடத்தில் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார், நீங்க அவரை போய் அங்க போய் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய தனவந்தர் அரசர் என்கிற தகுதியோடு தமிழிசைக்கு உயிர்ந்த பெருமான் தன்னை சந்திக்க வந்தாரேன்னு கருதி அவரை வணங்கி என்ன வேணும் என்னன்னு என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்டாங்க. அன்னைக்கு இந்த யூஜிசி பல்கலைக்கழகம் இதெல்லாம் ஒரு முன்னாடி கிடையாது, ஒண்ணும் இல்லை. நான் தொடங்கி இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு எங்க தமிழ்துறை தலைவர் இங்கே உங்களை நியமிச்சு அங்கேயே உத்தரவு போட்டு அவர்கள் கையோட கொடுத்து அவர் விமானத்தில் அழைச்சிட்டு வந்துட்டார். அதிசயம் என்ன தெரியுமா? விமலானந்தர் தமிழ் படித்தவர் அல்ல, அவர் எழுதினார் யாழ் நூல், அவர் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். விமலானந்தர் பணி முடிந்த அடுத்த ப்ரொஃபசர் தமிழ் ஹெச்ஓடியா என்ற கேள்வி வருகிற பொழுது கதிரேச செட்டியார், மகிபாலன் பட்டி கதிரேச செட்டியாரை நியமிக்கிறார். இதுல என்ன விஷயம் தெரியுமா? கதிரேச செட்டியார் புலவர் பட்டம் கூட பெறல, வித்துவான் பட்டமும் பெறல. அறிவுன்னா என்னன்னு தெரியுமா? நுண்ணிய நூல்வர கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகும். அந்த உண்மை அறிவுக்கு உரிமை உள்ளவர் பண்டிதமணி கதிரேச செட்டியார். அவரை ஹெச்ஓடியா போட்டார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல செனட் ஹாலில் களத்தில் வீசிய கவிதை குயில் என்ற தலைப்பில் நான் ஒரு நாள் பேச சென்ற பொழுது தமிழ்துறை தலைவர் என்னை வரவேற்று, நான் மகிபாலன் பட்டி பண்டிதர் கதிரேசமணி செட்டியார்க்கமாக, என் பெயர் தியாகராஜன், நான் தான் தமிழ்துறை தலைவர் அப்படின்னு சொன்னால் அவர்கள் காலில் விழுந்து நான் வணங்கிட்டேன். எந்த பல்கலைக்கழகத்திற்கும் போகாமல் எந்த பள்ளிக்கும் செல்லாமல் ஒருவர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறைக்கு தலைவராகும். ஆகவே வாசிக்கிற வழக்கம் அது பழக்கமாகுமானால் நமக்கு இப்படியெல்லாம் அதிசயங்களை இந்த மண்ணில் நிகழ்த்த முடியும். இப்ப நான் படிக்கிற காலத்துல புத்தகம் தேடி தேடி வாங்கணும், ஒவ்வொரு பதிப்பகமா போகணும். நான் பிறந்த இடமும் தமிழ் பேசாத ஒரு ஊர், மலையாளம் கலந்து ஒரு மணிப்புறவாழ நடை பேசுகிற ஊர் என் ஊர். அந்த ஊர்ல பிறந்துட்டு நான் தமிழ் பேசுறேன்னா என்னுடைய வெறி தமிழ் பேசணுங்கிற வெறியும் வயிறாக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பஞ்சம் இல்லை. செங்கல்பட்டுல புத்தக திருவிழா, அடுத்து சென்னையில புத்தக திருவிழா. சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சு தாமஸ் கிரே ஒரு புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர், அவன் கல்லறையின் மீது நடந்து போய் கொண்டிருக்கிறான். ஒரு கல்லறைக்கு கிட்ட வந்து நிற்கிறான். அந்த நின்று சொன்னான், இந்த கல்லறைக்குள்ள தூங்குகிறவனுக்கு காலம் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார். இவன் ஆலிவர் கிராமங்களை போல அறிவியல் உலகில் அதிசயங்களை, அரசியல் உலகில் அதிசயங்களை நிகழ்த்தி இருப்பான். காலமும் கடவுளும் அவருக்கு கை கொடுக்கவில்லை, கல்லறைக்குள் தூங்குகிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்த கல்லறைக்கு வருகிறார்.
காலமும் கடவுளும் இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார். யகமற்ற போரிட்ட ஜூலியஸ் சீசரை போல ஒரு வீரனாக இவன் வளர்ந்திருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு கருணை காட்டவில்லை. இதோ கல்லறைக்குள் தூங்குகிறான். அடுத்த கல்லறையில் வந்து நின்று கொண்டு தாமஸ் கிரே பாடினான். இந்த கல்லறைக்குள் தூங்குகிறவனுக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார். 2 கண்களை இழந்ததற்கு பிறகு ஒரு எப்பிக் மகாகவி மில்டனை போல தி ஸ்வர்க நீக்கம் என்கிற புத்தகத்தை தந்த மில்டனை போல இவன் உருவாக்கி இருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பதில்லை. ஆழம் காண முடியாத கடலின் ஆழமான பள்ளத்தாக்குகளில் ஒளி மிகுந்த முத்துக்கள் இருக்கின்றன. அந்த முத்துக்களை கையில் எடுத்து அதை கழுத்தில் அணிந்து கொள்ள அங்கே ஒரு நங்கையும் இல்லை, ஒரு மங்கையும் இல்லை. ஒரு படர்ந்து கிடக்கிற ஒரு பாலைவனத்தில் சுகந்த மணமலர்கள் பூத்தி சிரிக்கின்றன. அந்த மலர்களை சூடிக்கொள்ள யாரும் இல்லை. காலத்தால் கைவிடப்பட்ட முத்துக்களைப் போல, காலத்தால் கைவிடப்பட்ட மலர்களைப் போல பல பேர் சந்தர்ப்பம் கிடைக்காமலே சரித்திரம் படைக்காமல் போயிருக்கிறார்கள். ஆனால் அரசு இன்றைக்கு இவ்வளவு புத்தகங்களை படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறது. Many gem stream, the dark and forth-thumbed caves of Portian here, the full many a flower is born to the billet empty and wash its sweetness and the desert air. என்று தாமஸ் கிரே பதிவு செய்தார். சந்தர்ப்பங்கள் யாருக்கும் கிடைப்பதில்லை. தமிழ்நாடு அரசு புத்தக திருவிழா நடத்துவது என்கிற வேள்வி என்கிற சந்தர்ப்பத்தை தமிழர்களுக்கு தந்திருக்கிறது. செங்கல்பட்டு தமிழர்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டு நிறைய நூல்களை வாசிக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கு நீங்கள் இந்த நாளில் சபதம் எடுக்க வேண்டும் என்று கேட்டு, நான் இன்னும் பேசலாம் என்று நினைத்தால் அதிக பிரசித்தி என்று என்னை யாரும் அழைத்து விடுவார்களோ என்று நினைச்சு விடைபெறுகிறேன். நன்றி.